ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பலாப்பழ கட்டிங். அதாவது நாங்கள் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தோம். அங்கே வந்து அவங்க தோட்டத்தில் விளைஞ்ச அந்த பலாப்பழத்த நமக்கு ஒரு அன்பளிப்பாக கொடுத்தாங்க. அதாவது நல்லாயிருக்கும் எங்கள் பழம் சாப்பிட்டு பாருங்க. நம்ம பலாப்பழம் வேணும்னா வண்டியில் விற்கிறாங்களா, அதில் 4 பழம் வாங்கி சாப்பிட்டோமா வேலையை மிச்சமாக இருக்கும். இதை கட் பண்ணவும் தெரியாது, நமக்கு எடுக்கவும் தெரியாது. ஆனால் வாங்கிட்டு வந்துட்டோம். பழம் வாங்கிட்டு வந்து அன்றைக்கே கட் பண்ணுற ஸ்டேஜில் தான் இருந்துச்சு. நல்ல வாசனை. மறைச்சி வச்சாலும் வைக்க முடியாது. வர்றவங்களாம் அவங்க வீட்டில் என்ன வாசம் வருது அப்படின்னு கேட்குற அளவுக்கு வாசனை வந்துருச்சு. அதை கட் பண்ண தெரியாதா, பக்கத்து வீட்டு பையனை கூப்பிட்டு அதை கட் பண்ணி கேட்டோம். கட் பண்ணி கொடுத்தான். ஆனால் பழம் சின்னதாக இருந்தாலும் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்கிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. நம்ம காசு போட்டு வாங்கி பெரிய பழமாக வாங்கி கட் பண்ணி சாப்பிட்டா கூட இந்த டேஸ்ட்டு வராது. நம்ம சொல்லுவாங்கள்ல, பக்கத்து வீட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையேன்னு. அந்த மாதிரி இலவசமாக வந்த அந்த பழத்தில் உள்ள ருசி வேறு எதுலேயும் இல்லை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.